பள்ளன் பறையனெல்லாம் மியூசிக் போட வந்துட்டான். இளையராஜா பத்தி பாரதி ராஜா பேச்சு. பள்ளன் பறையனெல்லாம் மியூசிக் போட வந்துட்டாங்க அப்படின்னு இளையராஜா பத்தி பாரதி ராஜா பேசியிருக்காரு. இசைஞானி இளையராஜா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மாதிரியான பல மொழி படங்களுக்கு இசையமைச்சு இசைஞானியா இருந்துட்டு வராரு. இவரு பல கோடி ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் சுமார் 1000த்திற்கும் அதிகமான படங்களுக்கு 70,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள கம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெருமை இளையராஜாவ தான் சாரும். 20,000த்திற்கும் மேற்பட்ட மியூசிக் கச்சேரிகள உலகம் முழுக்க நடத்தின மிகப்பெரிய பெருமை வாய்ந்த இசையமைப்பாளரா இசைஞானி இளையராஜா பார்க்கப்பட்டு வராரு. 1978வது வருஷம் தன்னுடைய இசை பயணத்த திரைப்படத் துறையில துவங்கின இளையராஜா, அன்னக்கிளி திரைப்படத்துல இசையமைச்சு அறிமுகமானாரு. இந்த நிலையில இளையராஜாவோட ஆரம்ப காலத்துல அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட பல கடினமான அனுபவங்களையும், கனவையும் நோக்கி, லட்சியத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருந்த இளையராஜாவோட வாழ்க்கைய பத்தியும் பேட்டி ஒண்ணுல பிரபல இயக்குனரான பாரதி ராஜா பகிர்ந்திருக்காரு. அத பத்தி இப்போ நாம பார்க்கலாம். நான் முதல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்தேன். அப்போ இளையராஜாவோட ஊருக்கு போகும்போது அவருடனான நட்பு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அவரோட இசை கச்சேரி எங்க நடந்தாலும் நானும் அவர் கூடயே போயிடுவேன். அந்த அளவுக்கு அவரோட இசை மேல எனக்கு அவ்வளவு ஈர்ப்பு இருந்துச்சு. நானும் அவர் சகோதரர் இளையராஜா உள்ளிட்ட எல்லாருமே நண்பர்களா பழக ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு வந்தோம். சென்னையில ரங்கநாதன் தெருவுல தான் நாங்க எல்லாரும் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தோம். அப்போ இளையராஜா தலைவலி எடுத்ததுன்னா கறிசோறு சாப்பிடுவாரு. அது அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அப்படி நாங்க நெறைய அசைவ உணவுகள சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததால, அந்த இடத்துல பிராமணர்கள் அதிகமா வாழும் இடம் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கள காலி பண்ண சொல்லிட்டாங்க. உடனடியா நாங்க தேனாம்பேட்டையில ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு இருந்தோம். இளையராஜா நாடகங்களுக்கு இசையமைச்சுட்டு வந்தாரு. நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2 பேருக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட நான் அவர அறிமுகம் செஞ்சு வச்சேன். இளையராஜாவோட திறமைய பார்த்து மிரண்டு போன பஞ்சு அருணாச்சலம், எம்.எஸ். விஸ்வநாதனையே இவரு ஓரம் கட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி பாராட்டுனாரு. அதுக்கப்புறமா தான் அன்னக்கிளி படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சு மிகப்பெரிய வெற்றியை குவிச்சது. குறிப்பா இளையராஜாவோட பாடல்கள் எங்க திரும்பினாலும் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த காலகட்டத்துல சினிமாவுல இருந்த சில நடிகர்கள், சினிமாவுல ரொம்ப உயரிய பொறுப்புல இருந்தவங்க, உயர் ஜாதிய சேர்ந்தவங்க. "என்னய்யா பல்லன் பறையனெல்லாம் மியூசிக் போட வந்துட்டான்" அப்படின்னு இளையராஜாவ கேலியும், கிண்டலும், விமர்சனமும் பண்ணாங்க அப்படின்னு பாரதி ராஜா அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் தவிர்க்கவே முடியாத இசை ஜாம்பவானாவும், இசை ஞானியாவும் இளையராஜா இருந்துட்டு வராரு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை. நகைச்சுவை நாயகன் நாகேஷ் திரைப்படத் துறையில காமெடி நடிகராவும், துணை நடிகராவும், வில்லனாவும் பல திரைப்படங்கள்ல நடிச்சு பிரபலமானாரு. நட்சத்திர அந்தஸ்த தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் இதுவரைக்கும் தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் இந்த மாதிரியான பல மொழி படங்கள்ல இதுவரைக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஹாலிவுட் நடிகரான ஜெர்சி லூயிஸோட சாயல்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி நடிச்சிட்டு வந்த நாகேஷ், தமிழ்நாட்டு ஜெர்சி லூயிஸ் அப்படின்னு புகழ் பாராட்டப்பட்டாரு. தன்னோட அப்பா பணியாற்றின ரயில்வே துறையில எழுத்தாளரா பணிபுரிஞ்சு, அதுக்கப்புறமா சினிமாவுல நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையால திரைத்துறைக்கு போய் பிரபலமான நகைச்சுவை நடிகரா பெரும் புகழ் பெற்றவர் தான் நாகேஷ். சின்ன வயசுல இருந்தே நடிப்பின் மீது ஆர்வமும் பற்றும் கொண்ட நாகேஷ் அமெச்சூர் நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. ஆரம்பத்துல பல்வேறு நாடகங்கள் நடிச்சிட்டு வந்த இவரு 1959வது வருஷம் வெளிவந்த தாமரைக்குளம் அப்படிங்கிற படத்துல முதலா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல ஏற்று நடிச்சிட்டு வந்த அவரு மிக குறுகிய காலத்திலேயே பிரபல நகைச்சுவை நடிகரா உயர்ந்தாரு. பெரும்பாலான திரைப்படங்கள்ல இவருக்கு ஜோடியா ஆச்சி மனோரமா நடிச்சிருக்காங்க. இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப பெரிய அளவுல ஹிட் அடிக்கும். கே. பாலச்சந்தர் இயக்கத்துல வெளிவந்த சர்வர் சுந்தரம் படத்துல நடிச்சதுக்காக மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகரா நாகேஷ் சிறந்து விளங்குனாரு. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவரு போன 2009வது வருஷம் மரணிச்சிட்டாரு. இந்த நிலையில தொடர்ச்சியா காமெடி நடிகரா நடிச்சிட்டு வந்த நாகேஷ் ஒரு சீரியஸான ஒரு எமோஷனலான காட்சியில நடிக்க இயக்குனர்கிட்ட கேட்டும் மறுத்துட்டாங்களாம். 1963வது வருஷம் ஏ.சி. திரிலோகச்சந்தர் இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் நானும் ஒரு பெண். இந்த படத்துல எஸ்.எஸ். ராஜேந்திரன், விஜயகுமாரி, ரங்காராவ், எம்.ஆர். ராதா, நாகேஷ் இந்த மாதிரி பல பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியாகி மக்களிடையில ரொம்ப பெரிய அளவுல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் அடிச்சது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாடல்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்துல நாகேஷ் விஜயகுமாருக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. ரொம்பவும் வெகுளியான காமெடியான கதாபாத்திரத்துல வந்துட்டு போவாரு. அப்படி இருக்கிற இந்த படத்துல முக்கியமான ஒரு சீரியஸான காட்சியில நாகேஷ் நடிக்க கேட்டிருக்காரு. அதாவது அந்த படத்துல விஜயகுமாரியோட கல்யாணம் நிக்கும் சூழல் ஏற்படுது. அந்த காட்சியில நடிக்க மனோரமா, விஜயகுமாரி மத்தவங்க
பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நானும் அந்த காட்சியில நடிக்கிறேன். விஜயகுமாரோட அண்ணனா நான் இதுல நடிச்சிருக்கேன். ஒரு தங்கைக்கு கல்யாணம் நிக்கிற சமயத்துல கட்டாயம் நான் இந்த காட்சியில இடம் பெறணும் அப்படின்னு நாகேஷ் சொல்லி, இயக்குனர் கிட்ட தனக்கு காட்சி ஒதுக்குமாறு கேட்டிருக்காரு. ஆனா இயக்குனரோ, "நீ ஒரு காமெடி நடிகன். உன்னால அந்த காட்சியில நடிக்க முடியாது. அப்படி நீ நடிச்சா எல்லாரும் சிரிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் கட்டாயம் இந்த காட்சியில நீ நடிச்சா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாகேஷ், "ஒரு வாய்ப்பு குடுங்க. நான் நடிச்சு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் எதுவுமே பேசாம அவ்வளவு தத்ரூபமா அந்த காட்சியில நடிச்சு அசத்தியிருக்காரு. அவரு நடிச்சு முடிச்ச உடனேயே, "கட்" அப்படின்னு சொன்ன இயக்குனர், அங்கிருந்த கேமராமேன், செட்ல இருந்தவங்க எல்லாருமே கைத்தட்டி நாகேஷ பாராட்டியிருக்காங்க. அந்த சமயத்துல தான் வெறும் காமெடி நடிகன் மட்டும் கிடையாதுன்னா, எந்த கதாபாத்திரத்த குடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு நாகேஷ்.